வணக்கம் நமச்சிவாய். கதை கேளு சுகமான கதை கேளு. இன்னைக்கு என்ன கதை பார்த்துருவோமா? பேராசை பெருநஷ்டம். சரிங்களா? ஒருத்தர் இருந்தான். அவன் நேராக கோயிலுக்கு போனான். கோயிலுக்கு போய் சாமிகிட்ட வேண்டினேன். சாமி, எனக்கு நீங்கள் 1,00,000 ரூபா எப்படியா கொடுங்க. 1,00,000 நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டிட்டான். எதிர்பாராத விதமாக சுவாமி நேரில் வந்து இந்த நீ கேட்ட 1,00,000 ரூபா எனக்கு போய் தேங்காய் நீ உடைச்சிரு அப்படி சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டேன். ஆஹா, நம்ம தெரியாதனமா இப்படி ஈஸியாக கிடைக்கும் தெரியாதனமா தேங்காய் உடைக்கணும்னு வேண்டிட்டோமே, அது வேறு செலவாய்ப்பா. சரி போகலாம். தேங்காய் கடைக்கு வெளியில் போய் கேட்டான். ஒரு தேங்காய் எவ்வளோப்பா? 5 ரூபா. 5 ரூபாயா? கம்மியாக இல்லையா? பக்கத்து ஊருக்கு போ, தோப்பில் தேங்காய் இருக்குது, போய் வாங்கிக்கோ, அங்கே கம்மியாக இருக்கும். போனான். பக்கத்து ஊர் தோப்புக்கு போய் கேட்குறான், எவ்வளோங்க தேங்காய்? 3 ரூபா. 3 ரூபாயா? ஜாஸ்தியாக இருக்கு. அவன் சொல்கிறான், ஆத்தோரத்துக்கு போ, தென்னை மரம் இருக்குது, அதிலே நீயே பறிச்சுக்க, என் மரம் தான், ஒரு தேங்காய் 1 ரூபா. அப்படியா? சரி, என் மரம் யாரெல்லாம் தெரியாது இருந்தது. போகிறான். மரத்தை எப்படியே ஏறிட்டான். அந்த மரமானது பக்கத்தில் இருக்கிற ஆற்றுல இருக்குல்ல, அதில் போய் வளைஞ்சி நிற்குது. அதுலேயே தலைப்பகுதி. அந்த தலைப்பகுதியில் தேங்காய் இருக்குது. போய் தேங்காயை பறித்து போட்டுட்டான். ஆற்றோடு போயிடுச்சு. அந்த அந்த நேரம் பார்த்து ஒரே காற்று. என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மரத்தை அந்த இதுலேருந்து போனான். போனவன் என்ன பண்ணால் நேராக அந்த தென்னை மட்டையை பிடிச்சிக்கிட்டான். தென்னை மட்டையை பிடிச்சின்னு தொங்குறான். கீழே 6 பேரண்டு ஓடுது. மடியில் வேறு 1,00,000 ரூபா பணம் இருக்குது, கட்டி வச்சுருக்கான். என்ன பண்ணுவான் அவன்? இப்படி பார்த்தான். பக்கத்தில் யானையை குளிப்பாட்டிருந்தான். அப்போ யானைக்காரரை, கொஞ்சம் யானை இங்கே கூட்டின்னு வா, என் காலை பிடிச்சி அந்த யானை மேலே உட்கார வச்சு அந்த கரையை கொண்டு போய் விட்டுடு, என்னை கரையில் விட்டுடு, நான் உனக்கு 10,000 ரூபா கொடுக்குறேன், என் மடியில் நான் பணம் வச்சுன்னு இருக்கேன்ட்டான். உடனே யானைக்காராக 10,000 ரூபா வருதுன்னு சொல்லி கூட்டின்னு வந்தார். இவர் யானையை நிற்க வச்சுட்டு இவன் காலை பிடிக்கிறதுக்குள்ள யானை இவரை விட்டு போயிடுச்சு. அவனும் என்ன பண்ணுறான், இவன் காலை பிடிச்சின்னு தொங்குறான். ஐயோ, நீ தென்னை மட்டையை விட்டுறாத, ஏன்னா நான் என் மொழியில் 10,000 ரூபா வச்சுருக்கிறேன், அந்த பந்தி நான் உனக்கே தரேன், அதனால் நீ விட்டுறாத, விட்டா நம்ம 2 பேரும் ஆற்றுல அடிச்சுன்னு போயிடுவோம். சரின்னு கெட்டியாக பிடிச்சின்னு தங்குறான். ஞானக்காரை பார்க்குறான். தூரத்தில் ஒட்டகக்கார அலைமின்னான். ஒட்டகக்காரர் இங்கே வா, கொஞ்சம் எங்களை 2 பேரையும் காப்பாற்று, பணம் தரோம். சரின்னு ஒட்டக்கார் வந்தார். அவரும் காலை பிடிச்சின்னு தங்குறாரு. ஒட்டகம் போயிடுச்சு. இப்போ அவர்கிட்ட சொல்கிறாரு, விட்டுறாதீங்கப்பா, என்னாண்டு 5,000 உங்கள் 2 பேருக்கு தரேன், விட்டுறாதீங்க, அப்படியே இருங்க, யாருன்னா வர வரீங்க. சரி தான். இப்போ மேலே வரும்போது ஒரே சந்தோஷம். நம்மகிட்ட 10,000 போகாது, அந்த 10,000 வேறு நமக்கு யானைக்காரன் கொடுப்பான், 5,000 வேறு ஒட்டகக்காரன் கொடுப்பான். அதில் மொத்தம் எவ்வளோ பணம்? 8,000 வச்சான். 1 2 கையும் விட்டுட்டான். விழுந்துட்டான் ஆற்றுல. மற்ற பணம் 3 பேர் தான் பணம் போயிடுச்சு. எப்படியோ தப்பிச்சோம் போட்டணும், கரைக்கு வந்தாங்க. அதனால் பேராசை பெருநஷ்டத்தில் போய் முடியும். வணக்கம்.